உறுப்பினர் குடும்பத்திற்கு தற்போது இறுதிச் சடங்கிற்காக உதவித்தொகை ரூபாய் 15,000 குடும்ப நல நிதியாக 15,000 குடும்ப நல நிதியாக ரூபாய் 25,000 வழங்கி வருகிறோம். அத்தொகை 1 லட்சமாக உயர்த்தி வழங்கப்படும். மறைந்த உறுப்பினர் குடும்பத்திற்கு தற்போது இறுதிச் சடங்கிற்காக உதவித்தொகை ரூபாய் 15,000 குடும்ப நல நிதிக்காக ரூபாய் 25,000 வழங்கி வருகிறோம். அத்தொகை ரூபாய் 1 லட்சமாக உயர்த்தி வழங்கப்படும். உறுப்பினர்களின் வாரிசுகளுக்கு இதுவரை கல்வி உதவித்தொகையாக வழங்கி வந்த தொகை எல்கேஜி முதல் 5ஆம் வகுப்பு வரை 2,500, அது எல்கேஜி முதல் 5ஆம் வகுப்பு வரை ரூபாய் 5,000 உயர்த்தி தரப்படும். 6 முதல் 10ஆம் வகுப்பு வரை தற்போது கொடுத்து வருகின்ற 3,000 ரூபாய் 6 முதல் 10ஆம் வகுப்பு வரை ரூபாய் 6,000 மாற்றி வழங்கப்படும். +1 மற்றும் +2 வகுப்புகளுக்கு ரூபாய் 4,000 கொடுத்து வந்ததை +1 +2 வகுப்புகளுக்கு ரூபாய் 7,000 உயர்த்தி தரப்படும். பட்டப்படிப்பு கல்லூரியில் ரூபாய் 10,000 முதல் 7,500 10,000 உயர்த்தி வழங்கப்படும். 10ஆம் வகுப்பு +2 வகுப்புகளில் அதிக மதிப்பெண் பெறும் உறுப்பினர்களின் வாரிசுகளுக்கு கல்வி ஊக்கத்தொகையான ரூபாய் 25,000 வழங்கப்படும். திருமண உதவித்தொகையாக தற்போது 5,000 வழங்கி வருகின்றோம். அத்தொகை 25,000 உயர்த்தி வழங்கப்படும். உறுப்பினர்கள் தற்போது நடைமுறை உள்ளபடி அரசு மருத்துவமனை, தனியார் மருத்துவமனைக்கு மூலமாக இலவசமாக உயர்தர மருத்துவ வசதிகள் ஏற்பாடு செய்து தரப்படும். உறுப்பினர்களுக்கு தனிநபர் விபத்து காப்பீடு திட்டம் ரூபாய் 5 லட்சத்திற்கு செய்து தரப்படும். சென்னை மற்றும் சென்னை நகரை சுற்றியுள்ள புறநகரில் உள்ள உறுப்பினர்களுக்கும் பட்டப்படிப்புகளுக்கு சுழற்சி முறையில் வேலைவாய்ப்பு அளிக்கப்படும். வெளியூர் நாடக கலைஞர்கள் நாடகம் மற்றும் படப்பிடிப்பிற்காக சென்னை வரும்போது அவர்கள் தங்கிச் செல்ல எப்போதும் போல ஏற்பாடு செய்து தரப்படும். வெளி மாவட்டங்களில் நடைபெறும் படப்பிடிப்புகளில் அந்தந்த மாவட்ட நாடக நடிகர் சங்க உறுப்பினர்களை பயன்படுத்த வழிவகை செய்யப்படும். மதுரை, புதுக்கோட்டை, சேலம் ஆகிய நாடக நடிகர் சங்கங்களுக்கு அலுவலகம் கட்ட தென்னிந்திய நடிகர் சங்கத்தின் சார்பாகவும் தலைவர் ஆர் சரத்குமார் அவர்கள் தனிப்பட்ட முறையில் பல லட்சம் ரூபாய்க்கான நிதியாக வழங்கியுள்ளார்கள். அலுவலக கட்டிடம் இல்லாத வெளிமாவட்ட நாடக நடிகர்கள் சங்கங்களுக்கு புதிய அலுவலகம் கட்டிட நிதி உதவி வழங்கப்படும். மதுரை, புதுக்கோட்டை, சேலம், திருச்சி, நாமக்கல், கரூர், காரைக்குடி ஆகிய ஊர்களில் தவ திரு சங்கரதாஸ் சுவாமிகள் நினைவை போற்றும் வகையில் நாடக அரங்குகள் அமைக்கப்படும். இசை நாடகக்கலை வளர்க்கவும் அடுத்த தலைமுறையின் இசை நாடகக்கலை அறிந்து கொள்ளவும் பயிற்சி பட்டறைகள் நடத்தப்படும். 60 வயது பூர்த்தி செய்த நாடக கலைஞர்கள் நம்முடைய உறுப்பினர்கள் ஆயுர் உறுப்பினராக மாற்றப்படுவார்கள் என்று தெரிவித்துக் கொள்கின்றோம். இசை நாடகக்கலை வளர்க்க தொடர்ந்து ஆண்டுதோறும் நாடக விழா நடத்தப்படும். சங்கத்தின் சார்பாக உறுப்பினர்களுக்கு வழங்கப்பட்டு வந்த கலைச்செல்வம் விருது தொடர்ந்து வழங்கப்படும். சின்னத்திரை தயாரிப்பாளர் சங்கம், சின்னத்திரை கூட்டமைப்புடன் உள்ள ஒப்பந்தம் புதுப்பிக்கப்பட்டு நடிகர் சங்க உறுப்பினர்களுக்கு சின்னத்திரையில் வேலை வாய்ப்புகள் அதிகரிக்கப்படும். 2013 ஆண்டு பேரவையில் அறிவித்தபடி மூத்த உறுப்பினர்கள், ஆதரவற்ற உறுப்பினர்களுக்கு மருத்துவ வசதி, உணவு வசதியுடன் வாழ்நாள் முழுவதும் தங்க மூத்த கலைஞருக்கு இல்லம் கட்டப்படும். தற்போது செயல்பாட்டில் இருக்கும் நடிகர் சங்க இணையதளம் www.nadigarsangam.org மேம்படுத்தப்பட்டு அனைத்து உறுப்பினர்களின் விவரங்களும் வெளியிடப்படும். உலகே வியக்கும் வகையில் சங்க வரலாற்றை எடுத்துச் சொல்லும் வண்ணம் கலை சார்ந்த நவீன கட்டிடம் புதிய பொலிவுடன் கட்டப்படும். அக்கட்டிடத்தின் மூலம் வரும் வருவாயில் 20 ஆண்டுகளுக்கு மேல் உறுப்பினர்களாக உள்ளவர்களுக்கு 1000 சதுர அடியில் இலவசமாக வீடு கட்டித்தரப்படும். அது எதிலிருந்து கட்டித்தரோம்னா அக்கட்டிடத்தின் மூலம் வரும் வருவாயில் 20 ஆண்டுகளுக்கு மேல் உறுப்பினர்களாக உள்ளவர்களுக்கு 1000 சதுர அடியில் இலவசமாக வீடு கட்டித்தரப்படும். தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கமும் தென்னிந்திய நடிகர் சங்கத்தின் தற்போதைய நிர்வாகம் கலந்து பேசி துணை வேடங்கள் ஏற்கும் தென்னிந்திய நடிகர் சங்க உறுப்பினர்களின் ஊதியத்தை உயர்த்தி புதிய ஊதியம் நிர்ணயம் செய்துள்ளார்கள். அதை நமது உறுப்பினர்கள் தற்போது பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். பாரம்பரியமிக்க நாம் தாயாக மதிக்கின்ற நம் தென்னிந்திய நடிகர் சங்கத்தின் பெயருக்கும் புகழுக்கும் களங்கம் விளைவிக்கும் வகையில் செயல்படுபவர்கள், உண்மையாக உழைத்திட்ட நமது சங்க நிர்வாகிகள் பெயருக்கும் புகழுக்கும் களங்கம் விளைவித்து பொய்யான தகவல்களை ஊடகங்களில் வெளியிட்ட உறுப்பினர்களை குறித்து பொதுக்குழு விவாதித்து மேற்கண்ட உறுப்பினர்கள் மீது தகுந்த நடவடிக்கை எடுக்கப்படும். நன்றி, வணக்கம். Thank you for being here. கோச்சிக்காதீங்க, ஃபீல் பண்ணாதீங்க, நிலை ரொம்ப ஃபீல் பண்ணாதீங்க. Thank you. பேப்பர் தற்போது நடிகர் சங்க தேர்தல் குறித்து சரத்குமார் தேர்தல் அறிக்கையை வெளியிட்டார். அதில் மறைந்த கலைஞர்களுக்கு உதவித்தொகை மற்றும் பள்ளியில் பயிலும் மாணவர்களுக்கு உதவித்தொகையும், கல்லூரி பயிலும் மாணவர்களுக்கு உதவித்தொகையும், திருமண உதவித்தொகை வழங்குவதாகவும் அவர் அறிவித்துள்ளார். மருத்துவ வசதி, வேலைவாய்ப்பு வசதி மற்றும் அவர்கள் உறுப்பினர்கள் சென்னை வந்து செல்வதற்கு தகுந்த இருப்பிடம் வழங்கப்படும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். மேலும் இளம் நாடக கலைஞர்கள் பயில
பயிலப்பட்டறை வழங்கப்படும் என்றும் பயிலப்பட்டறை மூலம் அவர்கள் நாடகத்தை எளிதாக கற்றுக்கொள்ள இயலும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். மூத்த உறுப்பினர்களுக்கு மருத்துவ வசதி மற்றும் தங்கும் வசதியும் செய்து தரப்படும் என்றும் அவர் இதுபோன்ற மேலும் பல அறிக்கைகளை அவர் தெரிவித்துள்ளார்.